இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு 3 ஹவர் ஆகுது. என்ன பண்ணுறது? இந்த ரோடுங்களை வந்து ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற வீடுங்களாம் அச்சு தள்ளிடணும். பெரிய ரோடு போட்டு அதுக்கப்புறமா காருங்களுக்கு ஒரு தனி ரோடு, பைக்குங்களுக்கு தனி ரோடு, அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ரோடுங்க போடணும். நம்ம பேசுறது யாருன்னா கேட்போமோ? அது எப்படி கேட்போம்? அண்டர் கிரவுண்டில் ரோடு போட்டால் இது எல்லாம் பார்க்குற மாதிரி தெரியுது, ஆனால் யாரும் பார்க்காத மாதிரி தெரியுது. யார் பார்த்தா என்ன பார்க்கல என்ன, நம்ம வேலை ஆச்சு வீடாச்சு அவ்வளோதான். வக்கீலை கூட்டின்னு வந்துக்கிறேன் இன்னைக்கு. கோர்ட்டில் இருக்கிறேன். பெங்களூர் கோர்ட்டு எந்த காலத்தில் கட்டினாங்களோ தெரியல, பிரிட்டிஷர்ஸ் கட்டியிருக்கிறது. நான் இப்போ சொல்ல பாயிண்டே வந்துட்டேன் பாரு. நந்தி மாதிரி வந்துடுறாங்க நான் பேசினா. மனுஷனை பேசுறது கூட விடுறதில்ல. எப்படி இருக்குது காரு, எலக்ட்ரிக் காரு? அதை பார்த்தா என்ன கிடைக்குது? காதில் கம்பல் எப்படி இருக்குது? வெள்ளி கம்பல், செயின் எல்லாம் போடுகிற வெள்ளியில், வெள்ளி வாட்சி இதெல்லாம் நல்லா தகுது. அண்டர் கிரவுண்டில் ரோடை வந்து உள்ளே வந்து டன்னல் மாதிரி கொடுக்கணும். கீழே மேலே ரோடு கீழே ரோடு எல்லாம் உள்ள ஒரு ஓட்டையை போடணும். நடுவில் ஓட்டை பிறகு அது உள்ள தோண்டி 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 அதுக்கப்புறமா அது உள்ள ஒரு ரோடுங்க போடணும். அப்போ கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறமா பிரிட்ஜுக்கு மேலே பிரிட்ஜு இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் சைனாவில் இப்போ திரும்ப பிரிட்ஜுங்க. சைனாவில் பிரிட்ஜுக்கு தான் தெரியல, சைனாவுக்கு போனால் தான் தெரியும். ஒரு நாள் சைனாவுக்கு போகணும். அங்கிட்டெல்லாம் பார்த்துன்னு அப்படியே இங்கே வந்து நம்ம பெங்களூரு நம்ம இந்தியாவை வளர வைக்கணும். அதுதான் சொட்ட தலையா பேசும்போது தலையே காமிச்சு வந்துக்கிறான். இங்கே யாரு முக்காடு போட்டுன்னு ஓடுறது? அவனா தீவிரமாக ஓடினுக்கிறான் டிராஃபிக்கில். அவன் அர்ஜென்ட்டாக போய் என்னத்த சாதிக்க போகிறோம்? ஒரு இடத்துல உட்காரதா போகிறோம், என்ன பண்ணாலும் அது என்னத்துக்கு அங்கே போகணும்? ஸ்பீடாக போகணும். என்ன பிடிக்குது? நான் முன்னாடி போகணும். எப்படி தானே நீ பின்னாடி தான் இருப்ப தெரியுமா? எவ்வளோ முன்னாடி போனாலும் பின்னாடி தான் இருப்பேன். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் போய் நிற்பான். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் போய் நிற்பான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் நிற்பான். பின்னாடி பார்த்தா பின்னாடி இருப்பேன், ஆனால் திரும்ப பின்னாடி வந்தால் முன்னாடி தான் இருப்பேன். அதுதான்